Good morning students. 12th standard economics lesson 8 International Economic Organization page number 162. World Trade Organization உலக வர்த்தக அமைப்பு. The WTO na World Trade Organization was established in 1995 as a successor to the GATT. அதாவது கேட்னு ஒரு அமைப்பு முன்னாடி இருந்தது. அதன் பிறகு 1995ல் WTO ஏற்படுத்தப்பட்டது. அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் a new international organization set up as a permanent body. அதாவது இது வந்து பெர்மனண்ட்டாக உலகத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அண்ட் இஸ் டிசைன்டு டு ப்ளே த ரோல் ஆஃப் வாட்ச் டாக் இன் த ஸ்பியர்ஸ் ஆஃப் ட்ரேட் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது பொருட்கள் மற்றும் சேவைகளை எந்நேரமும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அமைப்புக்கு பேர் தான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதாவது பொருள்கள் மற்றும் சேவைகளின் வியாபாரம் மட்டுமல்ல, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரினர்ஸ் வந்து முதலீடு செய்வதையும், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அதாவது அறிவுபூர்வமான சொத்துரிமை, எந்தெந்த சொத்து யாருடையது அப்படிங்கிறதையும் அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். த டங்கல் டிராஃப்ட் ஃபார்முலேட்டட் பை ஆர்த்தர் டங்கல். அதாவது ஆர்த்தர் டங்கலுங்கிறவர் இந்த டங்கல் டிராஃப்ட் அப்படின்னு ஒரு இதை ஃபார்ம் பண்ணி இட்ஸ் செக்ரட்டரி ஜெனரல் பிகேம் த பேஸ் ஃபார் WTO. அதாவது WTOவுக்கு ஒரு அடித்தளம் மாதிரி இந்த டங்கல் டிராஃப்ட்னு ஒன்று அதை ஏற்படுத்தினது யாருன்னா ஆர்த்தர் டங்கல். இவர் வந்து WTOவுக்கு செக்ரட்டரி ஜெனரலாக இருந்திருக்கிறார். எவ்ரி 2 years த மெம்பர் கண்ட்ரீஸ் காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆர் being organized to discuss and settle the important souls and trade related matters. அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய மினிஸ்டர்ஸோட கூட்டமைப்பு நடக்கும். கான்ஃபரன்ஸ்னால் கூட்டம் நடக்கும். அதில் வந்து இம்பார்ட்டன்ட் சோல்ஸ் அண்ட் ட்ரேட் ரிலேட்டட் மேட்டர்ஸ், அதாவது வியாபாரம் பற்றி, வணிகம் பற்றி அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. த ஃபஸ்ட் WTO கான்ஃபரன்ஸ் was held at Singapore in 1996ல் வந்து சிங்கப்பூரில் நடந்தது. WTOவோட கூட்டமைப்பு 1996ல் சிங்கப்பூரில் நடந்தது. The recent conference was held at Argentina in 2017ல் நடந்தது. It was planned to organize 12th ministerial conference at, அதாவது 12வது அந்த WTO கூட்டமைப்பு அட் கஜகஸ்தானில் நடந்தது இன் 2020ல். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதாவது அப்படின்னா என்னென்னு இன்னும் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. WTC ஹெட் குவார்ட்டர்ஸ் லொக்கேட்டட் அட் நியூயார்க். அதாவது WTO தான் WTC சென்டர், அவனுடைய சென்டர். WTC அந்த உலக வர்த்தக மையத்தின் மையம் எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க்கில் இருக்குது. நியூயார்க் எங்கே இருக்குன்னு கேட்டால் USA இருக்குது. இட் ஃபீச்சர்டு த லேண்ட்மார்க் ட்வின் டவர்ஸ் விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 4th April 1973. அதாவது 1973ல் ஏப்ரல் மாதம் அந்த ட்வின் டவர்ஸில் அங்கே நடந்தது. லேட்டர் இட் வாஸ் டெஸ்ட்ராய்டு ஆன் 11th September 2001 by the கிராஃப்ட் அட்டாக். அதாவது அந்த லேட்டராக அந்த ட்வின் டவர்ஸ் வந்து இடிக்கப்பட்டது இல்லையா, அதுக்கு பிறகு மறுபடி வேறு இடத்துல ஏற்படுத்தப்பட்டது. இட் பிரிங்ஸ் டுகெதர் பிஸ்னஸ் இன்வால்வ்டு இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃப்ரம் அரவுண்ட் த குளோப். அதாவது உலக அளவில் பன்னாட்டு வியாபாரம் நடக்கிறதுக்கான ஒரு ஒரு கூட்டமைப்பு, ஒரு டிஸ்கஷன் நடக்கக்கூடிய இடமாக இருந்தது. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் WTO உலக வர்த்தக அமைப்பின் நோக்கங்கள். அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா நோக்கங்கள்.
The basic aim is to expand international trade. அதாவது இதனுடைய அடிப்படை எய்ம் என்ன அப்படின்னு கேட்டால் இன்டர்நேஷ்னல் ட்ரேடை இன்னும் விரிவாக்கம் செய்வது. எக்ஸ்பேண்ட்னா இன்னும் விரிவாக்கம் செய்வது, பன்னாட்டு வாணிபத்தை விரிவாக்கம் செய்வது. அண்ட் பிரிங் அபவுட் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி பை லிபரலைசிங் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதாவது வியாபார கட்டுப்பாடுகளை தகர்த்தி எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி ஒரு பொருளாதார செழிப்பத்தை கொண்டு வருவதே இதனுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது. டு என்ஷூர் ரிடக்ஷன் ஆஃப் டாரிஃப் அண்ட் அதர் பேரியர்ஸ். அதாவது டாரிஃப்னா வரி, அதர் பேரியர்ஸ் மற்ற தடைகளை களைவது தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. டு எலிமினேட் டிஸ்கிரிமினேஷன் இன் ட்ரேட். அதாவது ட்ரேடில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை எலிமினேட் பண்ணுறது, நீக்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. டு ஃபெசிலிட்டேட் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அந்த மெம்பர் கண்ட்ரிஸுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருப்பதை ஃபெசிலிட்டேட் என்கரேஜ் பண்ணுறது தான் அதனுடைய நோக்கமாக இருந்தது. டு ஃபெசிலிட்டேட் ஆப்டிமல் யூஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ரிசோர்ஸஸ். உலக வளங்களை எல்லா நாடுகளுமே பயன்படுத்துறதுக்கு இது ஊக்கப்படுத்தியது. டு எனேபிள் த எல்டிசிஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், லோ டெவலப்டு கண்ட்ரீஸ், அதாவது பின்தங்கிய நாடுகள். டு செக்யூர் ஃபேர் ஷேர் இன் த க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். பன்னாட்டு வாணிபத்தில் அதாவது உண்மையாகவே அதனுடைய வளர்ச்சியும், அந்த லோ டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த நாடுகளும் அதில் பங்கேற்பதற்காக இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. டு என்ஷூர் லிங்கேஜஸ் பிட்வீன் ட்ரேட் பாலிசிஸ். அதாவது பல்வேறு நாடுகளிடையே வர்த்தக முறை இருக்கு இல்லையா, அதை லிங்க் பண்ணுறது. அப்புறம் என்விரான்மெண்டல் பாலிசிஸ், சுற்றுச்சூழல் முறை இருக்கு இல்லையா, அதுவும் ஒன்றோடு ஒன்று அந்த நல்ல பாலிசிஸை கொண்டு வர்றது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அந்த நாடுகள் போதுமான அளவு வளர்ச்சி வருவதே இந்த WTOவின் முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. WTO அக்ரிமெண்ட்ஸ், உலக வர்த்தக அமைப்பின் ஒப்பந்தங்கள். WTOனா அக்ரிமெண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம், உலக வர்த்தக அமைப்பின் ஒப்பந்தங்கள். அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதாவது வணிகம் தொடர்பான அறிவு சார்ந்த சொத்துரிமை ஒப்பந்தம். வணிகம் தொடர்பான அறிவு சார்ந்த சொத்துரிமை ஒப்பந்தம். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இன்க்ளூட் காப்பிரைட், ட்ரேட்மார்க்ஸ், பேட்டன்ஸ், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ், ட்ரேட் சீக்ரெட்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ் எக்ஸட்ரா. அதாவது அறிவு சார்ந்த சொத்து அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நாட்டில் நடக்கிற வாணிபத்தை இன்னொரு நாள் ஃபாலோ பண்ணுறது, காப்பிரைட். ட்ரேட்மார்க்ஸ், வியாபாரம் எந்த அளவுக்கு நடைபெறுது, ஹையர் லெவல்லையா லோ லெவல்லையா. பேட்டன்ஸ், என்ன விதமான பேட்டன். ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், அந்த பூகோள முறைக்கு ஏற்றாற் போல் வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா, குளிர் நாடுகள்னால் வேறு மாதிரி வியாபாரம் இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனா அங்கே உள்ள வர்த்தகம் வேறு மாதிரி இருக்கும். ட்ரேட் சீக்ரெட்டுன்னு இருக்குது, அந்த ட்ரேட் சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணுறது. இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒவ்வொரு மாதிரியான டிசைனை வச்சுருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்கிறது. ட்ரிப்ஸ்னால் என்ன அர்த்தம், அதை தான் இப்போ சொன்னோம் இல்லையா. அதாவது ட்ரிப்ஸுங்கிறது அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதை தான் ட்ரிப்ஸ்னு சொல்கிறோம். சரியா. டீனா டீ, ஆர்னா ரிலேட்டட், டீனா ட்ரேட், ஆர்னா ரிலேட்டட், ஐனா இன்டலெக்சுவல், பீனா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், எஸ்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட், இதைத்தான் ட்ரிப்ஸ்னு சொல்கிறோம். இப்போ ட்ரிப்ஸ்னால் உங்களுக்கு புரியுதா, அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸுங்கிறது ட்ரிப்ஸ். ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் கிராண்டிங் ப்ராடக்ட் பேட்டன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராசஸ் பேட்டன்ஸ். அதாவது இதில் நிறைய ப்ராசஸ், இந்த உற்பத்திக்கான ப்ராசஸும் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த பீரியட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வில் பி 20 years ஆஃப் பேட்டன்ஸ். அதாவது ஒரு பொருளோட உற்பத்தியை 20 வருஷத்துக்கு இது பாதுகாக்கும். அப்புறம் 50 years ஃபார் காப்பிரைட்ஸ், 50 வருஷங்களுக்கு கூட ஒரே மாதிரியான வர்த்தகம் பல்வேறு நாடுகளில் நடக்கலாம். 7 years ஃபார் ட்ரேட்மார்க்ஸ், ட்ரேட்மார்க்ஸ் 7 வருஷத்துக்கு ஒரு முறை மாறலாம். அண்ட் 10 years ஃபார் லே ஆஃப் டிசைன், இந்த டிசைன் இண்டஸ்ட்ரியல் டிசைன் 10 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றலாம். இப்படி பல்வேறு விதமாக இருக்குது. அந்த பீரியட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இப்படி பல்வேறு விதமாக இருக்கிறது. ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப்
ட்ரிப்ஸ் ஏற்படுத்துவதனுடைய விளைவாக இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் எல்டிசிஸ் ஆன் அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ், அதாவது எல்டிசிஸ் வந்து சுதந்திரமாக அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ்லேருந்து ஃபார் சீட்ஸ், ட்ரக்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். அந்த நாடுகளில் வந்து டிபெண்ட் பண்ணி அதை வாங்கி அவங்க பயன்படுத்தலாம். சீட்ஸ்னால் விதைகள், ட்ரக்ஸ்னால் மருந்து பொருள்கள், ஃபர்டிலைசர்ஸ்னால் ரசாயன உரங்கள், பெஸ்டிசைட்ஸ்னால் பூச்சி மருந்துகள், இதெல்லாம் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ஃபார்மர்ஸ் ஆர் டிபெண்டிங் ஆன் த இண்டஸ்ட்ரியல் ஃபேர்ம் ஃபார் தேர் சீட்ஸ், அதாவது விவசாயிகள் அவங்க விதைக்க வேண்டிய விதைகளுக்கு யாரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியிருக்கு? இண்டஸ்ட்ரியல் ஃபேர்ம், அதாவது தொழிற்சாலையை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்கிறது. The establishment of the WTO's TRIPS, அதாவது WTO தொடங்கினாங்க இல்லையா அது, அப்புறம் ட்ரிப்ஸ்னு பார்த்தோம்ல, இது ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் தான் ட்ரிப்ஸ்னு பார்த்துருக்கோம். அக்ரிமெண்ட், இந்த என்னுடைய அக்ரிமெண்ட் எப்போ நடந்ததுன்னா 1995 நடந்தது. சேஞ்ச் த ஃபேஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா அண்டு பாலிசி மேக்கிங், இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா வந்து சேஞ்ச் பண்ணப்பட்டது, பாலிசி மேக்கிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரிப்ஸ் நெகோஷியேட்டர்ஸ் recognized that shortcomings and inconsistencies in IP protection can distort trade and impede its benefits. அதாவது இந்த ஐபினா என்ன படித்தோம்? ஐபினா வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாங்கிறது ஐபி. இந்த ஐபினால் என்ன ஆச்சுன்னா அந்த மற்ற ப்ரொடெக்ஷன் தேவைப்பட்ட நாடுகள்லாம் நல்ல பயனடைந்தது. இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் ஹெல்ப்ஸ் ஈஸ் ட்ரேட் tensions about IP issues while leaving WTO members, அதாவது WTO விட்டு அவங்க வந்து அதுலேருந்து விலகி போனாங்க அப்படின்னா சில ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது. ample space to pursue diverse domestic policies. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ், அதாவது மீனிங் என்னென்னா வாணிபம் தொடர்புள்ள முதலீட்டு வழிமுறை ஒப்பந்தம். வாணிபம் தொடர்புள்ள முதலீட்டு வழிமுறை ஒப்பந்தம், இது ஷார்ட்டாக எப்படி சொல்கிறோம்னா ட்ரிம்ஸ்னு சொல்கிறோம். அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ், ட்ரிம்ஸ்னு சொல்கிறோம். ட்ரிம்ஸ் ஆர் ரிலேட்டட் டு கண்டிஷன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ட்ரிம்ஸ்னால் என்ன? சில கண்டிஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதோட ரிலேட்டடானது. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த கண்ட்ரி, அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது இல்லையா, அதில் வந்து சில கண்டிஷன்ஸ் சில ரெஸ்ட்ரிக்ஷனை போடுறது இந்த ட்ரிம்ஸோட வேலை. இட் கால்ஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஃபாரின் கம்பெனிஸ் ஆன் பார் வித் நேஷனல் கம்பெனிஸ், அதாவது ஃபாரின் கம்பெனிஸுக்கும் நேஷனல் கம்பெனிஸுக்கும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், ஈக்குவலாக பார்க்குறது. ட்ரிம்ஸ் வேர் வைட்லி எம்ப்ளாய்டு பை டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அதாவது ட்ரிம்ஸ் என்ன செய்யுதுன்னா பெரிய அளவில் இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஃபாலோயிங் கிரவுண்ட்ஸ் ஆர் டு பி ரிமூவ்டு, அதாவது சில கட்டுப்பாடுகள் வந்து இதில் நீக்கப்பட்டது, இந்த ட்ரிம்ஸ் வந்து நீக்குது. அது என்னென்ன கட்டுப்பாடுகள் நீக்கியிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஏரியா ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ரூரல் ஏரியா அர்பன் ஏரியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நோ பைண்டிங் ஆன் யூஸ் ஆஃப் லோக்கல் மெட்டீரியல், லோக்கல் அங்கே கிடைக்கிற மெட்டீரியலை பயன்படுத்துறதுல எந்த தடையும் கிடையாது. நோ மேண்டேட்டரி எக்ஸ்போர்ட்ஸ், அங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல எந்த தடையும் கிடையாது. நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரெபட்ரியேஷன் ஆஃப் ராயல்ட்டி டிவிடெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது அங்கே வந்து முதலீடு செஞ்சு அதுக்கு தேவையான அந்த கூலி கொடுக்கறது, எவ்வளவு கழிக்கிறது, எவ்வளவு ராயலாக அதை ஏற்படுத்துறது என்பதில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நோ ட்ரேட் பேலன்சிங் ரெக்யர்மெண்ட்ஸ், அதாவது வியாபாரத்தில் எந்த பாரபட்சமும் கிடையாது. தட் இஸ் இம்போர்ட்ஸ் நாட் எக்ஸீடிங் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது இம்போர்ட் அதிகமாக இருக்கணும், எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக இருக்கணும், அல்லது இம்போர்ட் குறைவாக இருக்கணும், எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இதுதான் இந்த ட்ரிம்ஸோட வேலை. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ், இதை ஷார்ட்டாக வந்து கேட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது மீனிங் என்னென்னா பன்னாட்டு பணிகள்
வாணிபம் தொடர்பான பொது ஒப்பந்தம். பன்னாட்டு பணிகள் வாணிபம் தொடர்பான பொது ஒப்பந்தம். GATS is the first multilateral set of rules covering trade in services. அதாவது பல்வேறு நாடுகளிடையே சில ரூல்ஸை ஏற்படுத்தி ஃபாலோ பண்ணுறது. லைக் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஏற்படுத்துகிறாங்க வியாபாரத்துக்காக? பேங்கிங், இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், இதெல்லாம் வந்து பல்வேறு நாடுகள் ஈஸியாக வியாபாரம் பண்ணுறதுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் எக்ஸட்ரா. ஆல் மெம்பர் countries are supposed to extend MFN. MFN என்ன அர்த்தம்? மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது எல்லா மெம்பர் கண்ட்ரீஸுமே என்னென்னா சப்போஸ் டு எக்ஸ்டெண்ட், எவ்வளவு வேணுனாலும் வியாபாரம் பண்ணலாம். ஸ்டேட்டஸ் டு ஆல் அதர் கண்ட்ரீஸ் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். எந்த பாரபட்சமும் இல்லாமல் எந்த அளவுக்கு ஒரு நாடு முன்னேறணுமோ வியாபாரம் பண்ணி அந்த அளவுக்கு முன்னேறலாம். Transparency should be maintained by publishing all relevant laws and regulations over services. அதாவது அவங்க வியாபாரம் பண்ணும்போது வெளிப்படையான வியாபாரம் அங்கே நடைபெறணும். சீக்ரெட் இருக்கக்கூடாது. டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா வெளிப்படையான, மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விதமாக அவங்களுடைய வியாபாரத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். ஃபேஸிங் அவுட் ஆஃப் மல்டி ஃபயர் அக்ரிமெண்ட், இது வந்து MFA அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு மீனிங் என்னென்னா நாற்பொருட்களுக்கான பன்முக பழைய ஒப்பந்தத்தை படிப்படியாக நீக்குதலுக்கான ஒப்பந்தம். மீனிங் எழுதிக்கங்க. நாற்பொருட்களுக்கான ஃபைபர்னா என்ன? நாற்பொருள். நாற்பொருள்களுக்கான பன்முக பழைய ஒப்பந்தத்தை படிப்படியாக நீக்குதலுக்கான ஒப்பந்தம். அதான் ஃபேஸிங் அவுட் ஆஃப் மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட், MFAன்னு சொல்கிறோம். The multi-fiber agreement governed the world trade in textiles and garments since 1974. டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வியாபாரத்தில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. It imposed quotas on exports of textiles by developing nations to the developed countries. அதாவது என்ன செய்யணுமா, அந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்காங்களா, டெவலப்பிங் நேஷன்ஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ்லேருந்து இதை வந்து வாங்கிக்கிறணுமா, சரியா? அதாவது டெவலப்டு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். திஸ் குவாட்டா சிஸ்டம் வாஸ் டு பி phased அவுட் ஓவர் எ பீரியட் ஆஃப் 10 years. இது 10 வருஷத்துக்கு ஒரு முறை மாறும். திஸ் வாஸ் பெனிஃபிஷியல் டு இந்தியா. அதாவது இது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதாவது என்னென்னா, இட் இம்போஸ்ட் குவாட்டாஸ் ஆன் இது எக்ஸ்போர்ட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் பை டெவலப்பிங் நேஷன்ஸ். அதாவது டெக்ஸ்டைல்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எந்த நாடு? டெவலப்பிங் நேஷன்ஸ்னால் நம்ம இந்தியா மாதிரி நாடுகள். டெவலப்டு கண்ட்ரீஸ்னால் அமெரிக்கா, பிரிட்டன் மாதிரி நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்போ அது வந்து 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை மாறும். இதனால் இந்தியாவுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதான் இந்த MFAன்னு சொல்கிறோம். அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை ஒப்பந்தம், AOA. அக்ரிகல்ச்சர் வாஸ் இன்க்ளூடட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் கேட். அதாவது கேட்டுன்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரை சேர்த்துருக்காங்க. இந்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த அக்ரிமெண்ட் ஆர் டாரிஃபிகேஷன். அதாவது அதில் உள்ள முக்கியமான அக்ரிமெண்ட் என்னென்னா வரியை நீக்கிறது தான். டாரிஃப் கட்ஸ் அண்ட் சப்சைட் ரெடக்ஷன், அதாவது வரியை நீக்கி அவங்களுக்கு வந்து மானியத்தை வழங்குதல், சரியா? அடுத்தது டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி, தகராறுகளை தீர்ப்பதற்கான அமைப்பு. டிஸ்பியூட்னா தகராறு, ப்ராப்ளம். டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி தகராறுகளை தீர்ப்பதற்கான அமைப்பு. The dispute settlement body puts an end to procedural delays. அதாவது இந்த டிலே பண்ணாமல் என்ன செய்யணுமா, அது இந்த ஏதாவது பிரச்சனைனா அதை தீர்த்து விடணும். It is mandatory to settle any dispute
வித்தின் 18 months எந்த பிரச்சனைனாலும் 18 மாதங்களுக்குள்ளே அதை சரி பண்ணியிருக்கணும். இந்த டிஸ்பியூட்ஸ் ஆர் ரிசால்வ்டு த்ரூ மல்டிலேட்ரல் ட்ரேடிங் சிஸ்டம். இந்த ப்ராப்ளம் வந்து பல்வேறு நாடுகள் வியாபாரம் பண்ணுறதுல இருந்ததுன்னா அதை 18 மாதத்துக்குள்ளே சரி பண்ணி கொடுத்துடணும். However, India has lost a huge export earnings because of the conditions laid out by the body. இந்த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி சில கண்டிஷன்ஸ் போடுறதுனால இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல நிறையா லாஸ் ஆகிருக்கு. நிறையா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல லாபம் பெற முடியலை. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் WTO உலக வர்த்தக அமைப்பின் பணிகள். இந்த ஃபாலோயிங் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் WTO. அதாவது இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பின்வருவன. இட் ஃபெசிலிட்டேட் த இம்ப்ளிமெண்டேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த அக்ரிமெண்ட் அண்ட் ஆஃப் த மல்டிலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட். அதாவது இது என்ன வந்துனாக்க எந்த ஒரு திட்டத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நிர்வாகம் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட்னா புகுத்துறது, நிர்வாகம் பண்ணுறது அண்ட் ஆப்ரேஷன் நடைமுறைக்கு கொண்டு வருவது, இதெல்லாம் வந்து இந்த அக்ரிமெண்ட்டோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸ். அதாவது பல்வேறு நாடுகள் வியாபாரம் பண்ணுறாங்களே அந்த அக்ரிமெண்ட்டோட முக்கியமான ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு பாலிசியையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணுறது என்னுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. செகண்ட் ஒன், இட் ப்ரொவைட்ஸ் த ஃபாரம் ஃபார் நெகோசியேஷன்ஸ் அமங் இட்ஸ் மெம்பர்ஸ். அதாவது அந்த மெம்பர் கண்ட்ரிஸிடையே சில ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது சரி பண்ணணும். கன்சர்னிங் தேர் மல்டிலேட்ரல் ட்ரேட் ரிலேஷன்ஸ் இன் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு த அக்ரிமெண்ட்ஸ். இந்த அக்ரிமெண்ட்ஸ் சார்ந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடணும். இட் அட்மினிஸ்டர்ஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் கவர்னிங் த செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். அதாவது இந்த ப்ரொசீஜர்ஸ், சில பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி கொடுத்துடணும், புரிஞ்சு சரி பண்ணி கொடுக்கணும். இட் கோஆப்ரேட்ஸ் வித் த IMF அண்ட் த வேர்ல்டு பேங்க். இதோடு சேர்ந்து செயல்படணும் இந்த அமைப்பு WTO அண்ட் its affiliated agencies with a view to achieve greater coherence in global economic policy making. உலக அளவில் பொருளாதார திட்டங்களை ஏற்படுத்தும் போது அதை கிரேட்டர் லெவலில், பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுற மாதிரி திட்டங்கள் இருக்கணும். மேஜர் WTO ஃபங்க்ஷன்ஸ். WTOவின் முக்கிய பணிகள். அட்மினிஸ்டரிங் WTO ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை நிர்வாகம் செய்வது. ஃபாரம் ஃபார் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ். அதாவது வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய சில தடைகள், சில மாற்றங்களை ஏற்படுத்துவது. ஹேண்ட்லிங் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ். ட்ரேடில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது. மானிட்டரிங் நேஷனல் ட்ரேட் பாலிசிஸ். அதாவது அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய வியாபாரத்து முறைகள் இருக்கு இல்லையா, அதை மானிட்டர் பண்ணுறது, கவனிக்கிறது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். அதாவது டெக்னிக்கலாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ட்ரைனிங் கொடுக்குறது, டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு பயிற்சி கொடுப்பது. கோஆப்ரேஷன் வித் அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். மற்ற இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோடு சேர்ந்து செயல்படுவது இந்த WTOட முக்கிய பணிகள். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் WTO உலக வர்த்தக அமைப்பின் சாதனைகள். The major achievements of WTO are as follows. Use of restrictive measures for BOP problems has declined markedly. அதாவது BOP பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை அதை வந்து அளவீடு செய்து சரி பண்ணிடணும், குறைச்சிடணும். குறைச்சிருக்கு, இது வரைக்கும் நிறைய ப்ராப்ளத்தை குறைச்சிருக்கு. Services trade has been brought into the multilateral system and many countries. அதாவது வியாபாரங்கள் வந்து பல்வேறு நாடுகளிடையே செயல்படுவதற்கு இது ஊக்கப்படுத்தியிருக்கு. ASEAN goods are opening their markets for trade and investment. பல்வேறு நாடுகளிலே வியாபாரம், மார்க்கெட், சந்தைகளை ஓப்பன் பண்ணி வியாபாரம், முதலீடு நல்ல முறையில் நடப்பதற்கு WTO வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. The trade policy review mechanism has created a process of continuous monitoring of trade policy development. அதாவது இந்த WTO வந்து கண்டினியூஸாக வந்து அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய மெக்கானிசம் எப்படி இருக்குது, ட்ரேட் பாலிசி வந்து நல்லா டெவலப் ஆகக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறத கண்டினியூஸாக கவனிச்சுக்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் WTO.
WTO மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் உலக வர்த்தக அமைப்பின் மாநாடு. உலக வர்த்தக அமைப்பின் மாநாடு. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய மாநாடு நடந்ததை போட்டிருக்காங்க. அதாவது லாஸ்ட்டாக 12வது படித்தோம் இல்லையா, கஜகஸ்தானில் நடந்துச்சுன்னா லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு அப்படி கொடுத்துருக்காங்க. கஜகஸ்தானில் 2020 12வது மாநாடு நடைபெற்றது. 11 பியூனஸ் ஏரிஸ் 10 to 13 டிசம்பர் 2017 நடந்தது. 10வது மாநாடு நைரோபி 15 to 18 டிசம்பர் 2015 நடந்தது. 9வது மாநாடு பாலி 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் டிசம்பர் 2013 நடந்தது. 8வது மாநாடு ஜெனீவா 15 to 17 டிசம்பர் 2011 நடந்தது. 7th கான்ஃபரன்ஸ் ஜெனீவா 30th நவம்பர் 2nd டிசம்பர் 2009 நடந்தது. 6th கான்ஃபரன்ஸ் ஹாங்காங் 13 to 18 டிசம்பர் 2005. 5th கான்ஃபரன்ஸ் கேன்ஹன் 10 to 14 செப்டம்பர் 2003. 4th கான்ஃபரன்ஸ் டோஹா 9 to 13 நவம்பர் 2001. 3rd கான்ஃபரன்ஸ் சீட்டல் நவம்பர் 30 to டிசம்பர் 3 1999. 2nd கான்ஃபரன்ஸ் ஜெனீவா 18 to 20 மே 1998. 1st கான்ஃபரன்ஸ் சிங்கப்பூர் 19 to 13 டிசம்பர் 1996. ஓகே, நெக்ஸ்ட் WTO அண்ட் இந்தியா. இந்தியாவும் பன்னாட்டு வர்த்தக அமைப்பும். இந்தியாவும் பன்னாட்டு வர்த்தக அமைப்பும். இந்தியா இஸ் த ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் த WTO. அதாவது WTOவை ஏற்படுத்தினதில் இந்தியாவுக்கும் பங்கு உண்டு. அதை ஏற்படுத்துவதற்கு இந்தியா முக்கிய காரணமாக இருந்திருக்கு. இந்தியா ஃபேவர்ஸ் மல்டிலேட்ரல் ட்ரேட் அப்ரோச். அதாவது இந்தியா இந்த பல்வேறு நாடுகளோட வியாபாரம் பண்ணுறதில் ரொம்ப விருப்பப்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இட் என்ஜாய்ஸ் MFN ஸ்டேட்டஸ் அண்ட் அலோஸ் த சேம் ஸ்டேட்டஸ் டு ஆல் அதர் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். மற்ற பார்ட்னர்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஸோட நல்ல சேம் ஸ்டேட்டஸில் நல்ல அந்தஸ்தில் இருக்குது. இந்தியா பெனிஃபிட்டட் ஃப்ரம் WTO ஆன் ஃபாலோயிங் கிரவுண்ட்ஸ். அதாவது WTO இருந்து இந்தியா நிறைய விதத்தில் பயன்பெற்றிருக்கு. எந்த விதமாகலாம் பயன்பெற்றிருக்கு? பை ரெடியூசிங் டாரிஃப் ரேட்ஸ் ஆன் ரா மெட்டீரியல்ஸ், காம்பனன்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். அதாவது மூலப்பொருட்கள், காம்பனன்ட்ஸ்னால் அதுக்கு தேவையான பொருள், அப்புறம் என்னது கேபிட்டல் குட்ஸ் முதலீட்டு பொருட்கள், இதனுடைய வரிகளை குறைச்சிருக்கு. இட் வாஸ் ஏபிள் டு இம்போர்ட் மோர் ஃபார் மீட்டிங் ஹர் டெவலப்மெண்டல் ரெக்யூர்மெண்ட்ஸ். நிறைய பொருட்களை வளர்ச்சிக்காக இம்போர்ட் பண்ணியிருக்கு. இந்தியன்ஸ் இம்போர்ட்ஸ் கோ ஆன் இன்க்ரீஸிங். இந்தியாவோட இறக்குமதி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்தியா கெட்ஸ் மார்க்கெட் அக்கஸ் இன் செவரல் கண்ட்ரீஸ். நிறைய நாடுகளோட சந்தை வச்சுருக்கு. வித்தவுட் எனி பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். அதாவது 2 நாடுகளோட மட்டுமல்ல, நிறைய நாடுகளோட வியாபாரம் பண்ணுது. அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஹேஸ் பீன் அப்டைன்ட் அட் சீப்பர் காஸ்ட். குறைஞ்ச செலவில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை இந்தியா பயன்படுத்துறதுக்கு உதவுது. இந்தியா இஸ் இன் எ பெட்டர் பொசிஷன் டு கெட் குயிக் ரீட்ரெஸல் ஃப்ரம் த ட்ரேட் டிஸ்பியூட்ஸ். வியாபாரத்தில் ஏறக்கூடிய பிரச்சனைகளை குயிக்காக சொல்யூஷன் கண்டுபிடிக்க WTO ஹெல்ப் பண்ணும். இந்த இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பெனிஃபிட்டட் ஃப்ரம் வைடர் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். அதாவது இந்தியாவில் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்கள, ஏற்றுமதி செய்யக்கூடியவங்க, அவங்க பெரிய லெவலில் பயனடைகிறாங்க. சரியா? அடுத்தது ட்ரேட் பிளாக்ஸ், பன்னாட்டு வர்த்தக தொகுதிகள். பன்னாட்டு வர்த்தக தொகுதிகள் ட்ரேட் பிளாக்ஸ் அப்படின்னா பன்னாட்டு வர்த்தக தொகுதிகள். பிளாக்னால் நீங்கள் கருப்புன்னு நினைச்சிடக்கூடாது. பன்னாட்டு வர்த்தக தொகுதிகள், அதாவது பிளாக்னால் பிரிவாக பிரிக்கிறது. Some countries create business opportunities for themselves by integrating their economies in order to avoid unnecessary competition among them. அதாவது பல்வேறு நாடுகளிடையே தேவையில்லாத காம்படிஷன் இருக்கும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. ட்ரேட் பிளாக்ஸ் கவர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிட்வீன் ஆர் அமங் கண்ட்ரீஸ் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். அதாவது மியூச்சுவலாக
பயன்பெறுவதற்காக இந்த ட்ரேட் பிளாக் வந்து வெவ்வேறு நாடுகளிடையே ஏற்படுத்தப்பட்டது. எக்கனாமிக் இன்டகிரேஷன் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா, அதாவது பொருளாதாரத்தை ஒன்றிணைப்பதற்காக ஃப்ரீ ட்ரேட் ஏரியா அப்படின்னு ஒன்று, கஸ்டம்ஸ் யூனியன் ஒரு அமைப்பு, காமன் மார்க்கெட்டுன்னு ஒரு அமைப்பு, அண்ட் எக்கனாமிக் யூனியன் ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. சரியா, தொகுதியாக ஏற்படுத்தப்பட்டது. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ட்ரேட் ஏரியா, தடையற்ற வாணிப பகுதி is the region encompassing a trade bloc whose member countries have signed a free trade agreement. அதாவது எந்த தடையும் இல்லை வியாபாரம் பண்ணுறது, அதை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. Such agreements involve cooperation between at least 2 countries to reduce trade barriers. அதாவது அட்லீஸ்ட் அதில் 2 கண்ட்ரியாவது இருக்கும் எந்த வியாபார தடையும் இல்லாமல் இருக்கிறது. அப்படி ஏற்படுத்தப்பட்ட பிளாக்ஸ் என்னென்ன அப்படின்னா சாஃப்டா, எஃப்டா அப்படி சொல்கிறது, சாஃப்டா எஃப்டா அல்லது SAFTA EFTA அப்படின்னு சொல்லலாம். செகண்ட், a customs union, சுங்கவரி ஒன்றியம், is defined as a type of trade bloc which is composed of a free trade area with no tariff among members. மெம்பர் கண்ட்ரீஸ்லேயே என்ன செய்கிறாங்க, வரி விதிக்கிறது கிடையாது. அண்ட் ஜீரோ டாரிஃப் அமங் மெம்பர்ஸ் வித் எ காமன் எக்ஸ்டர்னல் டாரிஃப், அதாவது காமனாக எல்லா நாடுகளுமே அந்த மாதிரி வரியை வந்து விதிச்சுக்கிறது. எக்ஸாம்பிள், அப்படி வரி விதித்து கொண்ட நாடுகள் எந்தெந்த நாடுகள் அப்படின்னா பெனிலக்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பெனிலக்ஸ்னு உள்ள பிளாக்கில் எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குன்னா பெல்ஜியம், நெதர்லாண்ட், லக்சம்பர்க். அதாவது பெல்ஜியம் BE, நெதர்லாண்ட் NE, லக்சம்பர்க் LUX, அதான் பெனிலக்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்ததாக காமன் மார்க்கெட், பொது சந்தை, இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் த்ரூ ட்ரேட் பேக்ஸ். இதுவும் வந்து வியாபாரத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது. எ குரூப் ஃபார்ம்டு பை கண்ட்ரீஸ், பல நாடுகள் சேர்ந்து இது ஒரு குரூப்பாக ஏற்படுத்தப்பட்டது. வித்தின் ஏ ஜாக்ரஃபிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஏசியா பகுதியில் உள்ளது, அப்புறம் ஈஸ்ட் ஏசியா பகுதி, அந்த மாதிரி உள்ள பகுதிகளிலேருந்து ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள். ஜாக்ரஃபிக்கல் ஏரியா டு ப்ரொமோட் டியூட்டி ஃப்ரீ ட்ரேட் அண்ட் ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் லேபர், அதாவது சுதந்திரமாக வியாபாரம் பண்ண, லேபர்ஸும் ஃப்ரீயாக அந்த நாடுகளிடையே போய் வேலை செய்ய, அண்டு கேபிட்டல் முதலீடு செய்கிறதும் வந்து ஈஸியாக சுதந்திரமாக முதலீடு செய்ய, அந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள். அமங் இட்ஸ் மெம்பர்ஸ், இந்த மாதிரி ஏற்படுத்தின அமைப்பு என்னென்ன நாடுகள் அப்படின்னா எக்ஸாம்பிள் யூரோப்பியன் காமன் மார்க்கெட், அதை ஷார்ட்டாக வந்து ECM அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக அண்ட் எக்கனாமிக் யூனியன், பொருளாதார ஒன்றியம், இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எ காமன் மார்க்கெட் வித் எ கஸ்டம்ஸ் யூனியன், அதாவது இதுவும் ஒரு பொது சந்தை ஏற்படுத்தப்பட்டது. இந்த பார்ட்டிசிபேஷன் கண்ட்ரீஸ் ஹாவ், இது வரைக்கும் பார்த்துருவோம். இந்த பார்ட்டிசிபேஷன் கண்ட்ரீஸ் ஹாவ் போத் காமன் பாலிசிஸ், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து பொதுவான பாலிசிஸ் வச்சுருப்பாங்க. ஆன் ப்ராடக்ட் ரெகுலேஷன், உற்பத்தியில், ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் குட்ஸை வந்து சுதந்திரமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக, சர்வீசஸ் அண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடக்ஷனுக்கு தேவையான காரணிகளையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அண்ட் எ காமன் எக்ஸ்டர்னல் ட்ரேட் பாலிசி, அவங்களுடைய பொதுவான வர்த்தக பாலிசி முறை இருக்கும். இந்த மாதிரியாக ஏற்படுத்தப்பட்ட நாடுகள் எது அப்படின்னா யூரோப்பியன் எக்கனாமிக் யூனியன்னு ஒரு அமைப்பு இருக்குது. சரியா, இந்த பாக்ஸை மட்டும் பார்த்துக்குறோம். இன்ஸ்டிடியூஷன், ஹெட் குவார்ட்டர்ஸ், இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், என்னென்ன அமைப்பு, அந்த பிளாக் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன பிளாக்னு பாருங்கள். சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், இதை வந்து ஷார்ட்டாக சார்க்னு சொல்கிறது. இது ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா காட்மண்டுவில் இருக்குது. இது எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1985. அடுத்தது ஏஷியன்னு ஒரு அமைப்பு இருக்குது, இதோட ஹெட் குவார்ட்டர் பேங்காங், 1967 ஏற்படுத்தப்பட்டது. பிரிக்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது. பிரிக்ஸ்னால் நீங்கள் கல்லுன்னு நினைக்கக்கூடாது, இது வந்து ஒரு அமைப்பு, ஒரு பிளாக், அது என்னங்கிறத டீட்டெயிலாக இப்போ அடுத்து படிப்போம். பிரிக்ஸ், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஷங்கை. இது எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 2001 ஏற்படுத்தப்பட்டது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.